ஏன் என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா? இங்க பாரு, ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிற மாதிரிலாம் அவங்க பார்ட்னர்கிட்ட இருக்க மாட்டாங்க. நண்பன்ட்ட வேணா நாராசமா இருக்காளுக, புருஷன்ட்டெல்லாம் பிசாஸ் மாதிரி தான் இருக்காளுக. உனக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இங்க பாரு, வாழ்க்கையில நடக்கவே நடக்காத விஷயமெல்லாம் நடந்தா மாதிரி, அதுவும் நான் பண்ண மாதிரி இமேஜின் பண்ணி நடுராத்திரி என்னை எழுப்பி நெம்பி இருக்கா. இவ்வளவுதானே? ஏய் பேசாதரி, படிக்காத தற்குறிப்பையில. இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அதை அப்படியே நம்ம கிட்ட வந்து சொல்லுவா. நம்ம யோசிச்சு கரெக்டா விவரமா ஒரு லாஜிக்கல் சொல்யூஷன் ஒன்று கொடுப்போம். குடிச்சு உடனேயே ஒரு தட்டு தட்டி, உன் அட்வைஸ் எல்லாம் நான் ஒன்னும் கேட்கலடா, புடுங்கி மூடிட்டு என் ரேண்ட மட்டும் கேளுன்னு சொல்லுவா. அந்த அளவுக்கு அதுப்பான ஒரு ஆளு. என்னடி சத்தத்தையே காணா? என் கதையை கேட்டா உனக்கே பாவமா இருக்கு. அப்போ இவ்ளோத்தையும் மனசுல வச்சுட்டு தான் என்கிட்ட லவ்வா கொஞ்சி பேசி விளையாடிட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருந்தியா? கேவலமா இல்ல உனக்கு? இல்ல 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 இல்ல, இங்க பாரு, நீ வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அது நம்ம ஹேமா இருக்கால, இன்னொரு வீட்டுல போய் வாழ போற ஒரு பொண்ணு. அதுல ஒரு 4 நாத்தனார் கொழுந்தாரெல்லாம் சமாளிக்கணும்னா உன்ன மாதிரி விவரமா இருக்கணும், அவளை பார்த்து கத்துக்கோன்னு உங்கதே தான் சொல்லிட்டு இருந்தேன். மத்தபடி நீ வந்து தப்பா புரிஞ்சுக்காத. ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், அவ்வளவுதான். இங்க பாரு நான் சொல்றது ஒரு செகண்ட்.